ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெடிங் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்பை டெட் எக்ஸாமே தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனே கமெண்ட்ல அரசு உதவி பெறும் பள்ளினா டெட் எக்ஸாம் கன்ஃபார்மா தேவை அப்படின்னு வந்து பத்தில நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில நோட்டிபிகேஷன்ல வந்து பத்தில எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பத்தில எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்க கிடையாது. அப்படி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம பாஸ் பண்ணீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அது விண்ணப்பிக்கலாம், இல்லைன்னா யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி சனி ஞாயிறு அரசு விடுமுறை, ஸ்கூலுக்கு வந்து பத்தில விடுமுறைனா உங்களுக்கு விடுமுறை. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி, அதாவது 36,900 ரூபாய் இருந்து 1,14,000 ரூபாய் சம்திங் வந்து பத்தில உங்களுக்கு சம்பளம். இந்த 9 சான்றிதழ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு தாங்க. அது 9 சான்றிதழ் என்னென்னங்கிறத நான் வந்து பத்தில இந்த வீடியோவில் சொல்றேன். இது மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், ஆசிரியராக பணிபுரியறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு 2026க்காக வந்திருக்குங்க. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பாவது வந்துருங்க. வேற எந்த சேனல்லையுமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி உங்களுக்காக கொடுத்துட்டு வந்துக்கிறோம். ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பணியினை பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், இது அரசு உதவி பெறும் பள்ளி, நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வேதியியல், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி எம்எஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எம்எஸ்சிங்கும் போது இது முதுகலை, பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி பிளஸ் பிஎட் இந்த 3 இது நீங்க படிச்சிருக்கணும். அடுத்து இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் யார் வேணாலும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வேகன்சி தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 36,900 இல்ல 400 இந்த சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா 36,000க்கு மேல தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி மார்க் ஷீட்டு, அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் இதோட மார்க் ஷீட்டு, கடைசியாக எது படிச்சிங்களோ அதாவது டிசி கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி, ரெசிம் வித் ஃபோட்டோ, அந்த ரெசிமில் உங்களுடைய ஃபோட்டோ வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. அடுத்து ஆதார் கார்டு, வேலை வாய்ப்பு அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டை இருந்தால் வைங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அடுத்து சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதர சான்றிதழ், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த 9 சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 30/1/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும். எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி, 252 பொள்ளாச்சி ரோடு, உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டம் 642126. இந்த பின்கோடு இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் 30/1/2026க்குள்ள அனுப்பணும். அரசு உதவி பெறும் பள்ளியில் பல மாவட்டத்தில் பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேடி போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கண்ணுக்கும் தெரியாமல் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூலில் ஆசிரியர் வேலையை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் டெலிகிராம் ஷேர் பண்ணுங்கள், மெயிலுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத தகவல் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாத தகவல் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நம்ம ஆசிரியர் வேலைவாய்ப்பை வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்யறதுக்கு விருப்பமாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.